ரோபோ சங்கர் டிசம்பர் 24, 1978 அன்று மதுரையில் பிறந்தார். அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம், எகனாமிக்ஸ் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். சிறுவயது முதலே நகைச்சுவை, மிமிக்ரி, நடனம் ஆகியவற்றில் ஆர்வம் காட்டினார். அவரின் ரோபோ எனும் பெயர் நிகழ்ச்சிகளில் செய்த ரோபோ டான்ஸ் மூலமாக வந்தது. முதலில் அவர் வாழ்க்கைச் சோலை நிகழ்ச்சிகள், கிராம நிகழ்ச்சிகள் போன்ற இடங்களில் நகைச்சுவை மற்றும் மிமிக்ரி செய்து வந்தார். பின்னர் விஜய் டிவியின் கலகலப்பாவது யாரு நிகழ்ச்சியால் அதிக புகழ் பெற்றார். ஆரம்பத்தில் பல படங்களில் சிறிய கவனிக்கப்படாத கதாபாத்திரங்களில் நடித்தார். படையப்பா 1999 படத்தில் அவர் நடனக் குழுவில் தோன்றினார். அவர் அதிகம் கவனம் பெற்று முதல் படம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா 2013. தொடர்ந்து வாயை மூடி பேசவும் 2014, மாரி 2015, வெள்ளைக்கு வந்துட்டா வெள்ளைக்காரன் போன்ற படங்களில் அவரது நகைச்சுவை நேரம், உடல் மொழி, பஞ்ச் வசனங்கள் பாராட்டப்பட்டன. சினிமாவுடன் சேர்த்து தொலைக்காட்சியிலும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் செய்து வந்ததால் அவர் ரசிகர்களிடையே பிரபலமானவராக இருந்தார். அவரது மனைவி பிரியங்கா சங்கர்வும் தொலைக்காட்சியில் பணிபுரிகிறார். அவர்களின் மகள் இந்திரஜா சங்கர், பிகில் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். ரோபோ சங்கர் தனது மது பழக்கம் மற்றும் அதனால் ஏற்பட்ட சுகாதார பிரச்சினைகள் குறித்து திறம்பட பேசியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் அவருக்கு மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ் ஏற்பட்டதால் உடல் எடை குறைவு மற்றும் பிற உடல் நலக்குறைவுகள் உருவானது. செப்டம்பர் 18, 2025 அன்று சென்னைவில் கோட்ஜில்லா திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அன்றே அவர் உயிரிழந்தார். அவருக்கு வயது 46. கல்லீரல் சிறுநீரக கோளாறுகள் மற்றும் மஞ்சள் காமாலை அவரது மரணத்திற்கு காரணமாகின. நகைச்சுவை, நடிப்பு, தனித்துவமான பாணி மூலமாக ரோபோ சங்கர் தமிழ் சினிமாவிலும் டிவியிலும் ரசிகர்களின் மனதில் அழியாத இடம் பிடித்தார்.